விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை கண்டிச்சு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது. மூத்த பத்திரிகையாளர்கள் தொடங்கி எல்லாருமே கலந்துக்கிட்டு தங்களோட எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க வேண்டாம், விகடன் இணையதளம் மீண்டும் இயங்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு எல்லாருமே வந்து கருத்துக்களை வந்து பதிவு வச்சிருந்தாங்க, எதிர்ப்பு வந்து தெரிய வச்சிருந்தாங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய பொதுச் செயலாளர் ஹாசிப் வந்து முடக்கத்தை முன்னெடுக்க எல்லாரும் அதன் பின்னாடி அந்த முடக்கத்தை நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய பிரசிடென்ட் சுரேஷ் வேதநாயகம் சாரும் தன்னோட கருத்துக்கள் வந்து பதிவு வச்சிருந்தாரு. மூத்த பத்திரிகையாளர்கள் என் ராம், அதுக்கப்புறம் குணசேகரன், இவங்கெல்லாமும் வந்து எதிர்கருத்தை கண்டனத்தை வந்து அங்கே பதிவு பண்ணியிருந்தாங்க. எம்யூஜேல இருந்து மணிமாறன் அவரும் வந்து அந்த மத்திய அரசுக்கான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. விகடன் குழும ஆசிரியர் அறிவழகனும் தன்னோட கருத்தை வந்து அங்கே பதிவு பண்ணியிருந்தாரு. இது வந்து விகடனுக்கான ஒரு போராட்டம்ங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களோட ஒற்றுமையை நாங்கள் இங்கே காட்டுறோங்கிறது தான் இவங்க எல்லாருமே பேசியிருந்தது. ஏன்னா வந்து கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நசுக்கும் போது நாங்கள்லாம் ஒன்று கூடுவோங்கிறதுக்கான ஒரு அடையாள போராட்டமா இது அமைஞ்சுது. ஆமா, நம்மளும் வந்து தொடர்ந்து சட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கோம். பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு. அப்புறம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக ஒரு போஸ்டர் வந்து அடிக்கப்பட்டு பரவலா பல இடங்களையும் இந்த ஒட்டப்பட்டிருக்கு. கருத்து சுதந்திரத்தை பறிக்காதேன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூன் வந்து போட்டுட்டு, இந்தியர்களுக்கு கைவிலங்கு கால் விலங்கு பூட்டிய அமெரிக்கா மீது ஒன்றிய அரசுக்கு வர வேண்டிய கோபம் ஆனந்த விடன் மீது வருவது ஏன் சொல்லிட்டு ஒரு நியாயமான கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க.